ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது தமிழக மக்களுக்கு குட் நியூஸாக வெளியான அந்த குட் நியூஸ் பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். சமீபத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு இப்போ பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கிறது மின் கட்டணம் தான். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு சாதாரணமாக மின் கட்டணம் வந்துட்டு இருந்த இடத்துல திடீரென 2000, 4000, 5000, 6000, 10,000 இந்த மாதிரி மின் கட்டணம் உயர்ந்திருக்கு. இதனால் எல்லாருமே எனக்கு இந்த மாதிரி மின் கட்டணம் வந்ததே இல்லை, அதுவும் நாங்கள் யூஸ் பண்ணுற கரண்ட் கம்மி தான், ஆனால் இந்த அளவுக்கு மின் கட்டணம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மின் கட்டணத்தில் நிறைய புகார்களை தெரிவிச்சிட்டு வராங்க. ஸோ இந்த புகார்கள் தெரிவிச்சிட்டு வரக்கூடிய நிலையில் மக்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஆனது இப்போ கிடைச்சிருக்கு. மின்சார வாரிய தலைவர் பிறப்பித்திருக்கிறாரு இந்த அதிரடி உத்தரவு. ஸோ மின்சார வாரிய தலைவர் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்காரு அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மின்சார வாரியர் அப்படி என்ன உத்தரவு பிறப்பித்திருக்காருங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கும் மின் கட்டண புகார் இருந்ததுன்னா இந்த தகவல்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மின் கட்டண புகார் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி இப்போ பெரிய ஒரு டாப்பிக்காகவே இதுதான் சமூக வலைத்தளங்களில் போயிட்டுருக்கு. அதோடு நிறைய கரண்ட் கட் ஆகிறது, கரண்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ப்ராப்ளம் இப்போ போயிட்டுருக்கு. இந்த ப்ராப்ளங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய விதமாக மின்சார வாரிய தலைவர் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த அதிரடி உத்தரவு தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ஒரு குட் நியூஸை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு குட் நியூஸா இல்லை பேட் நியூஸா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். ஸோ வீடியோ பாருங்கள், என்ன உத்தரவு அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மின்கட்டண புகார்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த உத்தரவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ன உத்தரவுங்கிறத தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஜூலை மாதத்தில் மட்டும் மிக அதிக மின் கட்டணம் விதிக்கப்பட்டதாக புகார்கள் பல இடங்களில் எழுந்த நிலையில் மூத்த அதிகாரிகள் மூலம் 3.70 லட்சம் மின் இணைப்புகளை மறு ஆய்வு செய்ய தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவர் இப்போ அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஆக்சுவலி தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றதும் வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும் 500 யூனிட்களுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தும் என்றும் அறிவித்திருந்தார். 500 யூனிட்டுக்கு அதிகமாக மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு முன்பு போலவே 100 யூனிட் மட்டும் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின் தற்போது வீட்டு நுகர்வோர் மின்சார கட்டணம் அதிகரித்துள்ளதாக பலரும் புகார்கள் ஆன்லைனில் தெரிவித்து வந்துட்டுருக்கிறாங்க. முந்தைய மாதங்களை விட 3 மடங்கு 2 மடங்கு அதிகமாக மின்சார கட்டணம் வந்துள்ளதாக பலரும் புகார் தெரிவித்திருந்தாங்க. ஆக்சுவலி கடந்த முறை 300 ரூபாய் வந்த மின் கட்டணம் இப்போ இந்த மாதம் எடுக்கும்போது 800 ரூபாய்க்கு மேல் வந்திருப்பதாக பலரும் தெரிவித்திருக்கிறாங்க. அதிலும் 200 யூனிட் மின்சார கட்டணம் இலவசம் என அறிவித்த போதும் மின்சார பயன்பாட்டு கட்டணம் அதிகமாக வந்திருப்பதாக பொதுமக்கள் பலரும் குற்றஞ்சாட்டி வந்துள்ளனர். ஸோ வழக்கமாக கோடை காலங்களில் மின்சார பயன்பாடு அளவு அதிகரிப்பதால் மின் கட்டணம் உயர்வது வழக்கம். ஆனால் இந்த முறை வழக்கத்துக்கு மாறாக மிக மிக அதிக மின்சார கட்டண பில் வந்துள்ளதாக பலரும் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வராங்க. மின் கட்டணம் வெளிப்படையான அறிவிப்பு இல்லாமல் உயர்த்தப்பட்டதா என்ற கேள்வியும் மக்களிடையே எழுந்திருக்கு. அதனால் இது காட்டுத்தீ போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமூக வலைத்தளங்களில் கேள்விகளை எழுப்பி வருது. அதுவும் இந்த ஜூலை மாதத்தில் மிக அதிக மின் கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்த நிலையில் இப்போ அதை சரி செய்வதற்கு மூத்த அதிகாரிகள் மூலம் 3.70 லட்சம் மின் இணைப்புகளை மறு ஆய்வு செய்ய தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முதன்மை பொறியாளர்கள் 25 இணைப்புகளையும் உதவி பொறியாளர்கள் 100 இணைப்புகளையும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க மின்சார வாரிய தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த ஆய்வின் போது ஏதேனும் பிழை கண்டறியப்பட்டால்
தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளவோ மின்வாரிய தலைவர் அருண் ராய் உத்தரவிட்டுள்ளார். ஸோ இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே கரண்ட் பில் இப்போ அதிகமானதுனால எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வராங்க. ஸோ அந்த பதிவுக்கு இப்போ இந்த மாதிரி தமிழக அரசு உடனே ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறது மக்களிடையே ஒரு குட் நியூஸாக பார்க்கப்படுது. ஸோ இந்த இதில் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுவதாகவும் தாள்கள் கசிந்திருக்கு. சரி, இதை தொடர்ந்து இப்போ இன்னொரு நியூஸும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு. ஆகஸ்டில் 16 மெகா பேரணிக்கு திட்டம் தீட்டுவதாக ஒரு சில விஷயங்கள் கசிந்திருக்கு. யாருன்னா அண்ணாமலை தான் இந்த விஷயத்தை செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கசிந்திருக்கு. வாங்க இந்த நியூஸை பற்றியும் பார்க்கலாம். சென்னையில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக விதி லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தலைமையில் பேரணி நடத்தப்பட உள்ளதாக தாள்கள் கசிந்திருக்கு. ஆகஸ்ட் 16 இந்த பேரணி நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுக்கு ராஜரத்தினம் மைதானம் அருகே நடைபெறும் என்றும் தாள்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கசிந்திருக்கு. ஆக்சுவலி தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அக்கட்சியிலிருந்து விலகி விதி லீடர்ஸ் என்ற புதிய அமைப்பை தொடங்கி நடத்தி வருகிறார். இந்த அமைப்பில் இதுவரை சுமார் 20 லட்சம் பேர் வரை இணைந்துள்ளனர். இந்த அமைப்பை ஒவ்வொரு மாவட்டத்திலும் வலுப்படுத்தி அரசியல் கட்சியாக மாற்ற அண்ணாமலை முடிவு செய்துள்ளார். இதற்கான பணிகளில் அண்ணாமலை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இந்த விதி லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு பொள்ளாச்சியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் சுமார் 25,000க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். இதில் அண்ணாமலை பேச்சு தமிழ்நாடு முழுவதும் விவாத பொருளாக மாறியது. ஜூலை மாதத்தில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்த அமைப்பு நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதன் பின் அண்ணாமலை அடுத்த கட்டமாக கன்னியாகுமரியில் என் குமரி பசுமை குமரி என்ற பெயரில் ஒரு மாநாட்டை திட்டமிட்டுள்ளார். இந்த மாநாடு ஆகஸ்ட் 2 நடக்க இருக்கிறது. கன்னியாகுமரியில் பாஜகவுக்கு நல்ல அடித்தளம் இருக்க சூழலில் அதனை தன் பக்கம் கொண்டு வர அண்ணாமலை குறிவைத்துள்ளதாக இந்த ஒரு நிகழ்வு பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அடுத்ததாக சென்னையில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக விதி லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தலைமையில் பேரணி நடத்தப்பட உள்ளது. ஆகஸ்ட் 16 இந்த பேரணி நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ராஜரத்தினம் மைதானம் அருகே நடைபெறும் என்றும் தகவல்கள் கசிந்திருக்கு. இதுலேயும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை தரப்பில் விதி லீடர்ஸ் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க ஒரு செயலியை வெளியிட்டுள்ளார். இந்த விதி லீடர் செயலின் மூலமாக புதிய உறுப்பினர்களும் இணைய முடியும். பழைய உறுப்பினர்களுடைய பதிவு எண்ணை வைத்து பயன்படுத்தி கொள்ள முடியும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ தற்போது இந்த நியூஸும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸ்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.